நேற்று ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து தோத்துட்டாங்க சரிங்களா. அதனால வந்து ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாங்க சரிங்களா. நேற்று மேட்ச்ல வந்து வழக்கம் போல வந்து கேமரான் கிரீன் வந்து வழக்கம் போல அவுட் ஆயிட்டாரு. அவனெல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொன்னேன். 24 கோடிக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்களாம். அதனாலேயே வந்து ஆஸ்திரேலியா டீம்ல எடுத்து அவுட் ஆறான். அந்த நாய்க்கு பவுலிங் போடவும் வரமாட்டேங்கி, பேட்டிங்கும் வரமாட்டேங்கி. எதுக்கு தான் அந்த நாயை எடுத்தாங்கன்னு தெரில. ஸ்டீவன் ஸ்மித்தை எதுக்கு ஆஸ்திரேலியால இருந்து கூப்பிட்டாங்கன்னு தெரில. அங்கிருந்து கூப்பிட்டாங்க, ஸ்டீவன் ஸ்மித் வந்தாரு. போன மேட்சும் விளையாடல, நேற்று மேட்ச்லையும் விளையாடல, வெளியே தான் உட்காந்துருந்தாரு. அதுக்கு எதுக்கு ஸ்டீவன் ஸ்மித்தை வர சொல்லணும்? மிச்சல் மார்ச் வந்து நேற்று வந்து ஓப்பனிங் பிளே பண்ணது ஓகே தான், நல்லா விளையாண்டாரு, 50 ரன் அடிச்சாரு. டிராவிஸ் கட்டும் நல்ல ஒரு 50 ரன் அடிச்சாரு. 2 பேருமே ஓகே தான். மற்ற எல்லா பிளேயருமே சொதப்பிட்டாங்க. ஏதாவது ஸ்ரீலங்கால ஒருத்தன் வந்து 100 ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டான். அதனால வந்து ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாமே எனக்கு வந்து தூக்கமே இல்லை. எனக்கு வந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டா வந்து நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். நேற்று நல்லா சரக்கு அடிச்சுட்டு நான் படுத்துட்டேன். காலையில் எந்திக்கும் போது கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கட்டு. சின்ன வயசுல இருந்து, இவ்வளோ வயசுல இருந்து, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பேன். தோத்துட்டா வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது எனக்கு. முக்கியமாக அந்த வேர்ல்டு கப் மேட்ச் தான் மெயினாக உட்காந்து பார்ப்பேன். சரி, ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க, இப்போ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாங்க. நான் வந்து அடுத்த வாரம் வந்து சென்னைக்கு போகிறேன். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், இந்தியாவும் ஜிம்பாப்வே தான் விளையாடுவாங்க. இருந்தாலும் என்னோட ஆஸ்திரேலியா ஃபிளாக், இந்த ஃபிளாகை வந்து கொண்டு போவேன் ஸ்டேடியத்துக்கு. எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். இது ஒரு மாதிரியான அசிங்கம், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். உதாரணமாக எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த ஃபிளாகை எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அவங்க மேலே வச்சிருக்க ட்ரூ லவ்வை நான் காட்டுறதுக்காண்டியே இந்த ஃபிளாகை எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து சென்னைக்கு போவேன். அடுத்த வாரம் இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் பார்க்கறதுக்கு இந்த ஃபிளாக் எடுத்துகிட்டு போவேன். சரி, ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து தோத்துட்டாங்கன்ட்டு நிறைய மீம்ஸ்லாம் போட்டு நம்மளை கலாய்க்கிறாங்க. சரி, கலாய்ச்சிக்கிட்டோம். கப்பு அவங்களே அடித்தாலும் அடிச்சுட்டு போட்டோம், அவ்வளோதான். நம்ம வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டோம். நம்ம டீமில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்குவாடு சரியில்லை, பவுலிங் யாருமே இல்லை, கண்டினியூஸாக இன்ஜுரி சரிங்களா. இருக்கிற பிளேயரும் சரியாக விளையாடலை. எனக்கு இந்த கப்பு அடிக்க மாட்டாங்கன்னு முதலே தெரியும். இருந்தாலும் சூப்பர் 8 மேட்சுக்கு செலக்ட் ஆயிடணும். நான் வந்து ஆஸ்திரேலியா பிளேயரை நேரில் போய் பார்க்கணும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். 3rd டைம் 2 டைம் நான் போய் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துருக்கேன். இது 3வது டைமாக பார்க்கணும்னு ஒரு ஆசை. அது வந்து நடக்காமல் போயிடுச்சா, அதான் ஒரு மாதிரியா வருத்தமாக இருக்குது. சரி, ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.